கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா காரை வந்து நம்ம ஒரு 25 லட்ச ரூபாயில நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் கார் ப்ரைஸ் பார்த்தாவே தெரியும். இதுக்கு ஒரே வழி என்ன, ஸ்டாண்டர்ட் கார்ஸ் அங்கே யூரோப் போனீங்கன்னாவே வந்து வோல்க்ஸ்வாகன், ரெனோ, நிசான், ரெனோனுடைய கார்ஸ், வோல்க்ஸ்வாகனுடைய கார்ஸ் வந்து லோவர் எண்டில் இருக்கும். ஆடி, BMW, மெர்க் வந்து ஹை எண்டில் இருக்கும். போர்ஷே அது வந்து ஹை எண்டில் இருக்கும். ஓர்லோவில் ஆரம்பித்து அந்த மாதிரி இருக்கும். மிட் எண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய கார்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட BMW X3, X1, X3 அந்த ரேஞ்சு தான், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கோடியாக்கு கார் நீங்கள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த காரும் XUV700 ஒரே பேட்சில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் அங்கே போகும்பொழுது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த வெதர் கண்டிஷன்ஸ் நம்ம சொன்னோம், அவங்களுடைய டெக்னாலஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம அதிகமாக பாப்புலேட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுக்கு. அப்படி பாப்புலேட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 25-30% காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அந்த நீங்கள் அங்கேயே லோக்கலாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு விற்றீங்கன்னா நீங்கள் நம்ம கார் சீப்பாக இருக்கும். அங்கே ஒரு பிளான்ட்டை வாங்கி லோக்கலைஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே விற்றீங்கன்னா நம்ம கார் சீப்பாக இருக்கும். இப்போ அதே ஸ்கோடா, மெர்க், ஆடி அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் இங்கே இந்தியாவில் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, காஸ்ட் அதிகமாகிடுது. XUV700 வந்து ஒரு 25 lakhs வருதுன்னா அது வந்து 60 lakhs வருது, ஏன்னா இம்போர்ட் டியூட்டி வருது. ஈவன் அவங்க வந்து இங்கே லோக்கலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க வந்து இந்த 20 lakhs கார் கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம டிசைன் டெவலப் பண்ணது வந்து இங்கே டெவலப் பண்ணோம், இந்தியாவில் டெவலப் பண்ணோம். யூரோப்பில் ஒரு என்ஜினுடைய காசு, ஆவரேஜ் என்ஜினுடைய சேலரி 100,000 யூரோன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 1 கோடி வருது. இங்கே வந்து 25 lakhs தான் வருது, கிட்டத்தட்ட 1/4. அந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. சைனாவுக்கும் அதே அட்வான்டேஜ் தான். அதுதான் வந்து 30% சீப்பாக அவங்க கார்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து 30% சீப்பாக பண்ணுறோம். அதனால தான் நம்ம கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா காரை வந்து நம்ம ஒரு 25 லட்ச ரூபாயில நம்ம கொடுக்க முடியுது. இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போகும். இப்போ நீங்கள் சொல்லும்போது இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஏன் அந்த ப்ரீமியமான விஷயங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக நம்மளுக்கு இந்தியன் பிராண்ட்ஸில் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதா? ஸோ இப்போ XUV700 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கோடா கோடியாக் அப்படிங்கிற ஒரு வண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி X1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். BMW X1 இல்லாதெல்லாம் வந்து XUV700 இருக்கும். X1 வந்து கிட்டத்தட்ட 15,000 நினைக்கிறேன் பர் இயர் அவங்க விற்கிறாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் வந்து 9,000 XUV700 விற்றுருக்கோம். இது வந்து செப்டம்பர் 21 நாங்கள் விற்க ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் 21 லான்ச் பண்ண XUV700 3 வருஷம் கழிச்சு 9,000 பர் மந்த் விற்கிது. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ பட் இந்த கம்பேரிசன் இருக்குல்ல சார், இது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். XUV700 வந்து 2 lakh வண்டி இப்போ 3 வருஷத்தில் 2 லட்சம் வண்டி விற்றுருக்காங்க. இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து ஆட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி தார் ராக்ஸ் வந்து எல்லா டெக்னாலஜியும் அதில் இருக்குது. ஆஃப் ரோடர் கம்பேரிசன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃப் ரோடரும் இந்த டெக்னாலஜி, இந்த ரிஃபைன்மெண்ட், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்தில் வர முடியாது. இது வந்து ரியலி டாப் நாச். அதே மாதிரி ஸ்கார்பியோன், அதே மாதிரி நிறைய OEMs பண்ணுறாங்க இப்போ. அதனால தான் நம்ம இந்தியன் OEMஸ்னுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ 2-3 வருஷமாக அதிகரிக்கிறதுக்கு காரணமே வந்து ரிஃபைன்மெண்ட் டெக்னாலஜி அந்த இதை கொண்டு வரதுனால.